ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 340. இங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 2 சுருக்கம் காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது போரிடுவதற்காக குருச்சேத்திரத்தில் கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்ற திருதராசரின் கேள்வியுடன் பகவத்கீதை தொடங்குகின்றது. இருதரப்பு சேனைகளின் பலத்தை துரியோதனன் மதிப்பிட பீஷ்மர் தனது சங்கை முழங்கி அவனை மகிழ்வித்தார். வெற்றிக்கான அனைத்து அறிகுறிகளும் பாண்டவர்களின் பக்கம் இருக்க, தனது பக்தனுக்காக தேரோட்டியின் பணியை ஏற்றியிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்துமாறு அர்ஜுனன் வேண்டிக் கொண்டான். சேனைகளுக்கு மத்தியில் வந்த அர்ஜுனன் உறவினர்களைக் கண்டு பாசத்தால் மூழ்கி தன்னால் போர் இட இயலாது என்பதற்கு பல்வேறு காரணங்களை கூறி சோகத்தால் மூழ்கியபடி ரதத்தில் அமர்ந்து விட்டான். இப்பொழுது 2ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் கண்ணீர் மல்க அமர்ந்து இருந்த அர்ஜுனனை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் தனது உபதேசத்தை மெல்ல ஆரம்பித்தார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசும்போதெல்லாம் ஸ்ரீ பகவான் வாச்சா என கூறப்பட்டு உள்ளது. பிரம்மன், பரமாத்மா, பகவான் என 3 நிலைகளில் உணரப்படும் பரம்பொருளின் இறுதி நிலை பகவான் எனப்படுகின்றது. செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, தியாகம் ஆகிய 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருப்பதால் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே பகவான் என்று அழைக்கப்படுகின்றார். அவருக்கு சமமாகவோ அவரை விட உயர்வாகவோ யார் இடமும் இந்த ஐஸ்வர்யங்கள் இல்லை என்பதால் கிருஷ்ணரே பகவான், முழுமுதற் கடவுள். இந்த உண்மை கீதை முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தூய பக்தரான அர்ஜுனன் இடம் திடீரென எழுந்துள்ள இத்தகு களங்கங்கள் பண்புள்ள மனிதனுக்கு உகந்தவை கிடையாது எனவும் அவமானத்தை கொடுப்பவை எனவும் கூறிய ஸ்ரீ கிருஷ்ணர் அற்பமான பலகீனத்தை விட்டுவிட்டு போரிடும்படி அறிவுறுத்தினார். ஆனால் அர்ஜுனனோ தனது வாதத்தை தொடர்ந்தான். எதிரில் நிற்பவர்கள் எனது வழிபாட்டிற்குரிய பீஷ்மரும் துரோணரும், எதிரிகளை கொல்லும் கிருஷ்ணா, நீ உமது ஆசிரியரான சாந்திபனி முனிவரையும் பாட்டனரான உக்கிரசேனரையும் கொள்வாயா? மேலும் இந்த மகாத்மாக்களை கொன்று வாழ்வதைக் காட்டிலும் பிச்சை எடுப்பது மேல் எனவும் அவர்கள் கொல்லப்பட்டால் தாம் அனுபவிப்பவை அனைத்திலும் இரத்தக்கரை படிந்திருக்கும் என உரைத்தான். இவ்வளவு காரணங்களை கண்டபோதிலும் போர் இடுதல் தனது கடமை என்பதையும் உணர்ந்திருந்த காரணத்தால் என்ன செய்வது என தனக்கு புரியவில்லை என கூறி தன் குழப்பத்திற்கு தீர்வு கொடுங்கள் என மன்றாடிய வண்ணம் அர்ஜுனன் தன்னை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சீடனாக ஒப்படைத்தான். அர்ஜுனனை போன்ற மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த நபராக இருந்தாலும் வாழ்வின் குழப்பங்களுக்கு தீர்வு ஏற்பட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அல்லது அவரது முறையான பிரதிநிதியிடம் சீடனாக சரண் அடைவது அவசியம் என்பதை இந்த செயலில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஓ கோவிந்தா, நான் போர் இடமாட்டேன் என கூறி அமைதியான அர்ஜுனன் இடம் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் கீதையை உபதேசிக்கத் தொடங்கிவிட்டார். இப்பொழுது அர்ஜுனன் தன்னிடம் சரண் அடைந்த சீடன் என்பதால் நட்பு ரீதியிலான அனைத்து வார்த்தைகளையும் கைவிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக குருவின் ஸ்தானத்தை ஏற்று, ஓ பண்டிதனைப் போல நீ பேசினாலும் வருத்தப்பட வேண்டாதவற்றிற்காக வருத்தப்படுவதால் உண்மையில் நீ ஒரு முட்டாள். அறிஞர்கள் இருப்பவருக்காகவும் இறந்தவர்களுக்காகவும் வருந்துவது கிடையாது என தனது சீடனை கண்டிக்கின்றார். போரினால் உறவினர்கள் இறந்து விடுவார்கள் என்று நினைத்த அர்ஜுனன் இடம், நீயோ
நானோ இங்குள்ள மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் கிடையாது, இனி இருக்கப் போவதும் கிடையாது என கூறி உடல் மட்டுமே அழிவிற்கு உட்பட்டது எனவும் உடலுக்குள் இருக்கும் ஆத்மா அழிவு அற்றது எனவும் விளக்கினார். இப்பொழுது இங்கு ஆத்மாவின் பல்வேறு குணங்களை கவனிப்போம். அழிக்க இயலாதது, அழியாதது, நித்தியமானது, அளக்க இயலாதது, கொல்லப்படுவது கிடையாது, பிறப்பு அற்றது, நிரந்தரமானது, மிக பழமையானது, துண்டுகளாக வெட்ட முடியாதது, எரிக்க முடியாதது, நனைக்க முடியாதது, உலர்த்த முடியாதது, உடைக்க முடியாதது, எங்கும் பரவி இருப்பது, மாற்றம் இல்லாதது, நகர்த்த இயலாதது, நித்தியமாக மாற்றம் இல்லாதது, கண்ணில் தெரியாதது, புரிந்து கொள்ள இயலாதது, மாற்றம் இல்லாதது, ஆச்சரியகரமானது, கொல்லப்பட முடியாது. இதுவே ஆன்மீக ஞானத்தின் முதல் பாடமாகும். இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னை இந்த உடலாக நினைத்து உடல் சம்பந்தமுடைய விஷயங்களை தன் உடையதாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதன்படி ஒவ்வொருவரும் தனது வீடு, மனைவி, மக்கள், உறவினர்கள், நிலம், நாடு, ஜாதி, மதம் என தங்களை அடையாளம் கண்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இத்தகு அடையாளங்கள் அனைத்தும் உடலை சார்ந்தவை. நாம் இந்த உடலே கிடையாது என்னும் பட்சத்தில் இந்த அடையாளங்கள் அனைத்தும் போலியான அடையாளங்களே. ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது. உடல் அழியும் போது ஆத்மா அழிவது கிடையாது. எந்த ஆயுதத்தினாலும் ஆத்மாவை வெட்டவோ, எரிக்கவோ, உலர்த்தவோ, நனைக்கவோ முடியாது. இப்பொழுது உடலுக்குள் இருக்கும் ஜீவன் சிறு வயது, இளமை, முதுமை என பல பருவங்களை கடந்து செல்வதைப் போன்று மரணத்தின் போது வேறு ஒரு உடலை அடைகின்றான். இந்த உடல் மாற்றம் நாம் நமது பழைய கிழிந்து போன ஆடையை துறந்து புதிய ஆடை உடுத்திக் கொள்வது போன்றது ஆகும். பிறந்தவர் அனைவருக்கும் மரணம் நிச்சயம். மரணம் அடைந்தோர் அனைவருக்கும் மறுபிறவியும் நிச்சயம். நிதான புத்தி உடையோர் இந்த உடல் மாற்றத்தினால் பாதிக்கப்படுவது கிடையாது. ஆத்ம ஞானத்தை பற்றிய இந்த விளக்கம் உறவினர்களின் மீதான அர்ஜுனனின் பாசத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் அளித்த பதிலாகும். அடுத்ததாக கடமையை செய்வதால் மகிழ்ச்சி அடையலாம் என்னும் கர்மகாண்ட கொள்கையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்கினார். சத்திரியரான அர்ஜுனனின் கடமை தர்மத்திற்காக போர் புரிவதே. அதைவிட சிறந்த கடமை அவனுக்கு கிடையாது எனவும் அவன் போர் புரிய தயங்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். அவ்வாறு கடமையை செய்வதன் மூலம் சொர்க்கலோகத்தின் கதவுகள் திறக்கப்படும். மாறாக கடமையை செய்யாவிட்டால் அதற்கான பாவத்தை அனுபவிக்க வேண்டும். சிறந்த போர் வீரன் எனவும் நல்ல பெயர் கெட்டுவிடும். கோழை என மக்கள் அவதூறு செய்வார்கள். அவமானம் மரணத்தை விட கொடியது. போர்க்களத்தில் மடிந்தால் சொர்க்கம் செல்லலாம், வென்றால் இந்த உலகை ஆளலாம். எனவே உறுதியுடன் எழுந்து போர் புரிவாயாக என அர்ஜுனனுக்கு பகவான் ஊக்கமளித்தார். ஆத்ம ஞானத்தை விளக்கிய பின்பு கடமையை செய்து சொர்க்கத்தில் இன்பம் அடையலாம் என்னும் கீழ்நிலை கொள்கையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவுறுத்தியது சற்று ஆச்சரியத்தை தரலாம். நாம் இந்த உடல் கிடையாது என முடிவான பின்னர் உடலால் கிடைக்கும் சொர்க்கலோக இன்பங்களை கிருஷ்ணர் எதற்காக பரிந்து உரைக்க வேண்டும்? போருக்கு பின்பு தன்னால் மகிழ்ச்சி அடைய முடியாது என அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறியிருந்தான். அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் போரினால் எவ்வாறு இன்பம் அடையலாம் என்பது பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கினார். மேலும் தனது கடமையை செய்வதால் போர் புரிந்தால் பாவம் வரும் என கூறிய அர்ஜுனனின் வாதத்தை கடமையை செய்யாவிட்டால் போர் புரியாவிட்டால் நிச்சயம் பாவம் வரும் என கூறியதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணர் முறியடித்தார். இருப்பினும் புலன் இன்பத்திற்காக கடமையை செய்தல் என்னும் இந்த நிலையினை புத்தியோகம் என்னும் உயர் நிலையை எடுத்து உரைத்ததன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக கண்டிக்கின்றார்.
இன்பம் அடைவதற்காக கடமை செய்தல் என்னும் நிலைக்கு அடுத்தபடியாக கர்ம பந்தத்தில் இருந்து முற்றிலும் விடுபடுவதற்குரிய புத்தியோகத்தை இறைவன் விளக்குகின்றார். பக்தியோகத்தின் பயிற்சி நிலையே புத்தியோகம் எனப்படுகின்றது. புத்தியோகத்தின்படி செயல்பட்டால் பாவ விளைவுகள் ஒருவனை அண்டாது. இந்த முயற்சியில் சற்றும் இழப்பு கிடையாது. சிறிதளவு முன்னேற்றமும் மிக பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றும். மேலும் இந்த வழியில் உள்ளவர்கள் ஒரே லட்சியத்துடனும் திடமான உறுதியுடனும் இருப்பார்கள். ஆனால் சிறிய அறிவுடைய மனிதர்களோ பக்தியுகத்தில் செயல்படாமல் வேதங்களின் மலர்ச்சொற்களால் கவரப்பட்டு சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதையும் புலன் இன்பத்தையுமே விரும்புகின்றார்கள். அத்தகு மக்களின் இதயத்தில் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவது கிடையாது. எனவே வேதங்களின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஒருவன் மாற வேண்டும். லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி போன்ற இருமைகளிலிருந்து விடுபட்டு பக்தி யுகத்தில் ஈடுபட வேண்டும். கிணற்றின் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தினால் பூர்த்தி செய்யப்படுவதைப் போன்று வேதங்களின் நோக்கங்கள் அனைத்தும் அதனை அறிந்த பக்தனால் அடையப்படுகின்றன. வேதங்களை பயில்வதன் நோக்கம் கிருஷ்ணரை அறிவதே. எனவே கிருஷ்ணரின் திருநாமத்தை சொல்பவன் எப்படிப்பட்ட இழிந்த குலத்தில் பிறந்து இருந்தாலும் அவன் எல்லா புனித ஸ்தலங்களில் நீராடி எல்லா வேத இலக்கியங்களையும் பன்முறை கற்று யாகங்கள், தவங்கள் என எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்தவன் ஆகிவிடுகின்றான். மேலும் அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் தூரமாக வைத்துவிட்டு அவன் கிருஷ்ணரிடம் சரண் அடைகின்றான். அவ்வாறாக சரண் அடைந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டு உள்ளவன் பாவம் புண்ணியங்களின் விளைவுகளிலிருந்து விடுபடுகின்றான். முக்தி பெற்று முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் திருத்தலமான வைகுண்டத்தை அடைகின்றான். புத்தியோகம் எனப்படும் பக்தியோகத்தை விளக்கியதன் மூலம் பாவ விளைவுகளை கண்ட அர்ஜுனனின் பயத்தை கிருஷ்ணர் அகற்றிவிட்டார். புத்தியோகத்தை பயிற்சி செய்பவன் வேத சடங்குகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று கூறியதன் மூலம் குலம் நாசமடையும் என்னும் அர்ஜுனன் வாதமும் முறியடிக்கப்பட்டு விட்டது. மேலும் புத்தியோகத்தில் நிலை பெற்று இருப்பவனிடம் குழம்பிய நிலை என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. அர்ஜுனன் எடுத்துரைத்த அனைத்து வாதங்களும் இத்துடன் 2ஆம் அத்தியாயத்தின் 53வது ஸ்லோகத்துடன் கிருஷ்ணரால் முறியடிக்கப்பட்டு விட்டன. இனி தொடர்பவை அர்ஜுனனின் சந்தேகங்களும் ஸ்ரீ கிருஷ்ணரின் விடைகளுமே. புத்தியோகத்தில் நிலை பெறும்படி கிருஷ்ணர் அறிவுறுத்த அவ்வாறு நிலை பெற்றவரின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எவ்வாறு அமருவான்? எவ்வாறு நடப்பான் என்ற கேள்விகளை அர்ஜுனன் எழுப்புகின்றான். மன கற்பனையில் எழும் புலன் இன்பத்திற்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைந்து வாழ்வதே தன்னில் நிலை பெற்று இருப்பவனின் அறிகுறி என விளக்கமளித்த ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் இதர கேள்விகளுக்கும் தொடர்ந்து பதில் அளிக்கின்றார். பேசும் விதம். பேசுதல் என்பது மற்றவரின் செயல்களுக்கு ஒருவன் எவ்வாறு பிரதிபலிக்கின்றான் என்பதை காட்டும். உடலாலும் மனதாலும் எழும் துன்பங்கள், இதர உயிரினங்களால் எழும் துன்பங்கள், இயற்கையினால் எழும் துன்பங்கள் ஆகிய மூகை துன்பங்கள் அவனை நெருங்கும் போது அவன் பாதிக்கப்பட மாட்டான். பற்றுதல், பயம், கோபம் போன்றவை அவனை தாக்கினாலும் அவன் அவற்றிலிருந்து விடுபட்டு வாழ்வான். நன்மை, தீமை, புகழ்ச்சி, இகழ்ச்சி என எது நேர்ந்தாலும் பாதிக்கப்படாமல் இருப்பான். அடுத்ததாக அமரும் விதம். அமருதல் என்பது புலன்களை எவ்வாறு ஒருவன் செயல்படுத்தாமல் இருக்கின்றான் என்பதை குறிக்கும். ஆமை எவ்வாறு தனது அங்கங்களை கூட்டிற்குள் இழுத்து கொள்ளுமோ அதுபோன்று தன்னில் நிலை பெற்றவன் தனது புலன்களை அபாயகரமான நேரங்களில் புலன் இன்ப பொருட்களின் தொடர்பு கிட்டும்
காட்டும்போது உள் இழுத்து கொள்கின்றான். பக்தி தொண்டினால் உயர்ந்த சுவையை அவன் அடைவதால் ஜட உலகின் தாழ்ந்த சுவைகளில் அவன் விருப்பம் காட்டுவது கிடையாது. சக்தியுடைய புலன்கள் யோகியையும் திசை திருப்பக்கூடியவை என்பதால் தன்னில் நிலை பெற்று இருப்பவன் தனது புலன்கள் அனைத்தையும் கிருஷ்ணனின் தொண்டில் ஈடுபடுத்துகின்றான். அவ்வாறு ஈடுபடுத்தாமல் புலன் இன்ப பொருட்களை தியானிப்பவன் அவற்றில் பற்றுதல் கொள்கின்றான். பற்றுதலிருந்து காமமும், காமத்திலிருந்து கோபமும், கோபத்திலிருந்து மயக்கமும், மயக்கத்திலிருந்து நினைவு இழப்பும், நினைவு இழப்பில் இருந்து அறிவு இழப்பும், அதிலிருந்து வீழ்ச்சியும் ஏற்படுகின்றது. நடக்கும் விதம். நடத்தல் என்பது புலன்களை ஒருவன் எவ்வாறு செயல்படுத்துகிறான் என்பதை குறிக்கும். வெறுப்பு இல்லாமல் முக்திக்கு உகந்த வழியில் அவன் புலன்களை செயல்படுத்துகின்றான். படகை கடுங்காற்று அடித்து செல்வதைப் போல அலைபாயும் ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்துச் சென்றுவிடும் என்பதை உணர்ந்த பக்தன் பொதுமக்களின் இரவில் அதாவது ஆன்மீக விஷயங்களில் விழித்தும், அவர்களது பகலில் அதாவது புலன் இன்ப விஷயங்களில் உறங்கியும் வாழ்கின்றான். அவன் அவ்வாறு வாழ்வதால் எத்தனையோ நதிகள் கலந்தாலும் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் கடலை போன்று எத்தனையோ ஆசைகள் அவனை அணுகினாலும் அவன் சஞ்சலம் இல்லாமல் இருக்கின்றான். பொதுவாக சாங்கிய யோகம் எனும் தலைப்பில் அறியப்படும் இந்த அத்தியாயம் கீதையின் அனைத்து கருத்துக்களையும் சுருக்கமாக உரைப்பதால் கீதையின் உட்பொருள் சுருக்கம் என தலையிடப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது கடைசியான குறிப்புகளை கீழ்காண்போம். அர்ஜுனன் போரிட மறுத்ததற்கான காரணங்கள்: உறவினர்கள் மீதான பாசம், சுகம் அனுபவிப்பதில் உள்ள தடை, பாவத்தின் விளைவுகளைக் கண்டு பயம், குலம் நாசமடையும் குழம்பிய நிலை. இதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழங்கிய பதில்கள்: நீ இந்த உடல் கிடையாது, ஆத்மா அழிவு அற்றது, ஆத்ம ஞானம். போரில் மடிந்தால் சொர்க்கம் செல்லலாம், வென்றால் இந்த உலகை ஆளலாம். கடமையை செய்வாயாக, கர்மகாண்டம். கடமையை செய்யாவிட்டால் பாவம் வரும், பாவ விளைவுகளில் சிக்காமல் செயல்படு, புத்தியோகம். வேதங்களின் மலர் சொற்களிலிருந்து வெளியே வா, கடமையை செய்யாவிட்டால் குலம் நாசமடையும். பக்தியோகத்தின் மூலம் கிருஷ்ண உணர்வில் ஸ்திரமான நிலையை அடைதல். இப்பொழுது கடைசியான குறிப்புகளை கீழ்காண்போம். 2ஆம் அத்தியாயத்தின் 5 பகுதிகள். 1. அர்ஜுனன் இதர சந்தேகங்களும் சரண் அடைதலும், பாவ விளைவுகள் தீர்மானிக்க முடியாத நிலை. 2. ஆத்ம ஞானம், ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. 3. கர்மகாண்டம், கடமையை செய்வதால் பௌதிக சுகம் பெறுதல். 4. புத்தி யோகம், கர்ம பந்தத்தில் சிக்கிக்கொள்ளாமல் செயல்படுதல், பாவ விளைவுகளுக்கான பயத்தை தோற்கடித்தல். குலதர்ம சீரழிவு பற்றிய விவாதத்திற்கு எதிர்வாதம். 5. கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருப்பவனின் அறிகுறிகள் தன்னில் திருப்தி உற்றவனாக இருப்பான், மகிழ்ச்சியுடன் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுகின்றான், பேசும் விதம் மற்றவரின் செயல்களுக்கு பிரதிபலிக்கும் விதம், மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாதவனாக இருப்பான், பற்றுதல், பயம், கோபத்திலிருந்து விடுபட்டு இருப்பான், அமரும் விதம், புலன்களை செயல்படுத்தாமல் இருக்கும் விதம், புலன் இன்ப பொருட்களிலிருந்து புலன்களை உள் இருத்தல். உதாரணத்திற்கு ஆமை உயர்ந்த சுவையினால் தாழ்ந்த சுவையை கைவிடுதல். நடக்கும் விதம், புலன்களை செயல்படுத்தும் வழிமுறை, முக்திக்கான சட்டத்திட்டத்தின்படி செயல்படுதல். பாய்ந்து வரும் பௌதிக ஆசைகளால் சஞ்சலம் அடைவது கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்